இப்போ நல்ல ஒரு அரை மணி நேரமாக இருக்க போகுது. ஸோ கேள்விகள் நிறைய இருக்கு போல, உங்களோட கருத்துக்களும் சொல்லலாம். ஒன்னையோட அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும், திருப்பி நீங்க பிரச்சனையை இந்த கூட்டத்துக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் அடிப்படை புரிஞ்சவங்க. ஸோ டைரக்டா நீங்க கேள்விகள் கேட்கலாம். அந்த பேக்ரவுண்டு கான்டெக்ட் செட்டிங்கே ஒரு 5 நிமிஷம் எடுக்காம கேள்விகள் கேட்டீங்கன்னா நிறைய பேர் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நல்லாவும். ஸோ சிவகணேசன் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் அந்த வேண்டும் இவர் சொன்னது கொஞ்சம் வேற திருக்குறள் மாதிரி 2 வரியில கேள்வி கேளுங்க. நாலடியார் மாதிரியோ கம்பார்ட்மெண்ட் மாதிரியோ இருந்துருவேன். சரி அண்ணா சார் ஆரம்பிங்க. நான் நீங்க திருப்பி அந்த காலத்துல அந்த புற்றுநோய்க்கான காரணம் என்னவா? இல்லை, இப்போ குட்ட மருத்துவத்தில் புற்றுநோய்க்கான மருந்து இருக்கான்னு எனக்கு தெரியாது. தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் அதாவது புற்றுநோய்க்கான காரணங்கள் நான் சொல்கிறேன். அதாவது அதுக்கான காரணங்கள் சொல்ல முடியும். ரசாயனங்களால் எப்படி புற்றுநோய் வருதுன்றதை நான் சொல்ல முடியும். அதை நான் படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் வெளி எந்த பொருளையும் உள்ள ஒரு உடல் ஏற்றுக்காது. அப்போ நம்ம ரசாயனத்தை கொட்டும்போது பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. எடுத்துக்காக டிடிடின்னு சொல்லும் இல்லையா, அந்த இதுக்கு அடிக்கிறோம், கொசு கடிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகள் அடிக்கும் பொழுது என்ன ஆகுனா, அதில் கூடிய ஆர்கனோ கார்பன் சொல்லக்கூடிய சில ரசாயனங்கள் வந்து இந்த உடலில் போய் மென்மையான உறுப்புகளில் போய் அக்குமுலேட் ஆகும். அது வந்து குவியும். அது பயோ அக்குமுலேஷன் பாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு நீங்கள் அடிச்சுட்டு போகிறீங்க, ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே போகிறீங்க, புல்லில் படுது, புல்லில் 2 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டுக்கா அதை அந்த மாடு சாப்பிட்டுச்சுன்னா மாட்டு வயிற்றுக்குள்ளே போய் 2 × 2 4 பெருகும். அதுக்கப்புறம் அந்த பால், அந்த மாடு கொடுக்குற பாலை நம்ம குடித்தோம்னா 4 × 4 16 பெருகும். இப்படி வந்து பயோ அக்குமுலேஷன் அதுக்கு பேர். இது பெருகிட்டே போகும்போது ஒரு மென்மையான உறுப்புகளில் போய் தங்கும். ஒரு அளவுக்கு மேலே அது தங்க முடியலைன்னா அது வெளியேற்ற பார்க்கும். அந்த உறுப்பு எப்படி நான் முள்ளுக்கு சொன்ன பாருங்கள், அது மாதிரி வெளியேற்ற பார்க்கும். அப்படி வெளியேற முடியாத பட்சத்தில் கட்டிகளாக மாறும். அதுதான் கேன்சர், புத்துக்கட்டி. இப்படி ஒரு சூழல் ஒரு காலத்தில் இருந்துருந்துச்சு. முன்னாடி இந்த ரசாயனங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சா நமக்கு தெரியாது. அதுக்கான சர்வேயோ அல்லது அந்த ரிப்போர்ட்டுகளோ நமக்கு இல்லை. வேறு பேரில் இருக்கான்றது சித்த மருத்துவர்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி கட்டி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்கணும் அவங்ககிட்ட. அது கட்டிலாம் எல்லா கட்டியும் புத்துக்கட்டின்னு சொல்ல முடியாது, வேறு கட்டிகளும் இருக்கலாம். அதனால் இது வந்து ஆய்வுக்குரியது. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழலில் இந்த ரசாயனங்கள் போய் தங்க இந்த கேன்சருக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் அறிவியல் முறையில் நடக்கக்கூடிய தன்மை. இதுக்கு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படின்னா நான் என்ன கேட்டால், பல புற்றுநோய் வந்தவர்கள் இயற்கை மருந்து உணவு எடுத்த பிறகு மாறியிருக்காங்க. அவங்க வந்து குறைஞ்சபட்சம் அந்த நோயினுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நிறையா கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். அப்படி தான் செய்ய முடியுமே ஒழிய நான் மிரக்கல் பண்ண முடியாது. அதாவது நான் இந்த மருந்து கொடுத்தேன் சரியாக போச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது நம்ம ஆய்வுக்குரியது. அதெல்லாம் ஆமாம். அதான் இல்லை, நீங்கள் ஒட்டியே நான் கூடுதலாக சொல்லிடணும். முதல்ல புற்றுநோய்னா என்னன்னு தெரிஞ்சிடணும். அப்போ தெரிஞ்சிட்டோம்னா மீதி வந்து நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா, உடம்புக்குள்ள செல் தான் ஆகணும். இந்த செல்லோட தன்மை என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரிஞ்சு புது செல் உருவாகும். ஒரு செல்லு 2 செல் ஆகும் இல்லையா, 2 செல் அது மட்டும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பழைய செல் செத்து போயிட்டு புது செல் வரும். அது புது செல் வந்தது பழைய செல் செத்து போயிடும். அப்போ அந்த செல்கள் தொடர்ந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரியறதுக்குள்ளார பிரியறதுக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கு. செல் பிரியறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உத்தரவு இருக்கு. ரைட், இனிமேல் நீ பிரியலாம், இன்னொரு செல் பிரிச்சுடு, உருவாக்கிடு அப்படின்னு சொன்னா உருவாக்கும். உருவாக்குற பிறகு ரைட் உருவாக்கிட்டீல, இனிமேல் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி இன்னொரு உத்தரவு போகும். கம்ப்யூட்டருக்கு போற மாதிரியே பிரியறதுக்கு ஒரு உத்தரவு போகும். பிரிஞ்ச பிறகு ஓகே நீ பிரியாத நின்னுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போகும். அது நின்று அப்ப அந்த செல்லு வயசாகக்கூடிய காலத்துல இனிமேல் நீ பிரி அப்ப உத்தரவு போகும். பிரி, இந்த பிரியாம இரு அப்படிங்கிற உத்தரவு போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த உத்தரவு போகக்கூடிய உத்தரவுகள்ல இது எல்லாமே ஜீன்கள் செய்யக்கூடியது. எல்லாமே ஜீன்கள் மரபணுக்கள் உள்ள செல் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுல அந்த பிரியாத பிரிக்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடக்கூடிய இருக்கு இல்லையா, அந்த உத்தரவு வராம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பிரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி பிரிச்சுக்கிட்டே இருந்தா அதுதான் புத்து. புற்று வளருது இல்ல, புற்று வளருது, ஆக அதுதான் புத்து. அது நோய் கிடையாது. உள்ளுக்குள்ள ஜீன் வந்து பெரிய உத்தரவு போடாம தூங்கிடுச்சு. உத்தரவு போடாம தூங்கிடுச்சு. இது இதனாலதான் வரணும் அதனாலதான் வரணும் எந்த காரணம் எதுவும் கிடையாது. ரசாயனங்களால அது அதிகமாகி இருக்கு.
முன்னாடி இருந்திருக்கு, ரசாயனங்களால அது அதிகமாக இருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ என்ன சொல்றோம், ஆயாவது நம்ம ஊருக்குள்ளார ஒவ்வொரு ஊருக்குள்ள 2 நோயாளிகளை புற்றுநோய் நோயாளிகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி இருந்திருக்கு, ஆனா அது ரொம்ப அபூர்வமா இருந்திருக்கு. அதை எப்படி சரி பண்ணாங்க, ஏன் சரி பண்ணாங்கன்னு அதை நாமெல்லாம் பேச முடியாது, நம்ம வைத்தியர் தான் அதை பேசணும். சுரேஷ், கேள்வி யாருக்கு? எந்த அளவுக்கு புற்றுநோய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஹெர்பிசைடு யூசேஜ் அதிகமாக இருக்குது, ரெண்டையும் நீங்கள் 2 ஸ்லைடில் போட்டிங்கன்னா அது வந்து பெரிய ஒரு நல்ல மாற்றமாக இருக்குது. நிறைய வேலை இருக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சுரேஷ், ஆமா இல்லை, இதை வந்து ஜென்ரலாக பேசாமல் டேட்டாவோட சொன்னேன். கேள்விகள் அண்ணா முடிச்சிருக்காரு, ஐயா முடிச்சிருக்காரு. ஸ்ட்ராங்கான பாட்டு அவர் முடிச்சிருக்காரு. அவர் முடிச்சதுக்கு கலையில வந்து நஞ்சையிலையும் கோலமா வந்து ரொம்ப போட்டி போட்டு நிற்கிறது. அந்த இடத்துல தான் வந்து இந்த கலைப்பொடின்றத வந்து நாடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விவசாயிகள் இப்போ கொஞ்சமா இடம் இருக்குது அப்படின்னா எப்படியோ பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி பண்ணி விட்டாலும் ஒரு தடவை வெட்டோம்னா ஒரு வாரத்திலையும் மறுபடியும் அது வந்து பயிர். அது என்னன்னாங்க, கோரைக்கும் அருகும் பிரச்சனைனா எல்லா கலைகளும் இடம் மாறும், இது ரெண்டும் மாறாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடிப்படையில் எங்கள் அனுபவத்தை சொல்கிறோம். இப்போ கோரையும் அல்லது அருகு வர இடத்துல இந்த இருங்கு சோளம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இரும்பு சோளம்பாங்க, காக்கா சோளம்னு சொல்லுவாங்க, அது வந்து நாற்று சோளம்பாங்க, பல பேர் இருக்கும். எங்கள் பக்கம் இருங்குனால இரும்பு சோளம் கருப்பாக இருக்கும். அதை என்ன பண்ணால் ஒரு ஏக்கருக்கு 150 கிலோ எடுத்து விதைச்சிடணும். விதைச்சிட்டு அடர்த்தியாக வளரும். அந்த வேர் வந்து முழுக்க வந்து அது இல்லாமல் ஆக்கிடும். அருகு அது 2 தடவை பண்ணிட்டீங்கன்னா அருகோ குறையோ எடுபட்டுரும். எங்கள் பகுதியில் வர ப்ராக்டிஸ் அது, மானாவாரி பகுதிகளில் அது செய்வாங்க. நீங்கள் வயல்லையும் செய்யலாம், செஞ்சு பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதனால் அது மாதிரி பண்ணுங்கள், சரியாது. 150 கிலோ அதை அறுத்து நீங்கள் மாட்டு தீவனம் வச்சுக்கலாம், ரொம்ப பயனுள்ளது. நம்ம நண்பருடைய அனுபவம், நம்ம அனுபவம் இருக்கு. இது மாதிரி அனுபவம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. இங்க உட்காந்து 3 பேருக்கு மட்டும்தான் தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் இருக்கு, நிறைய மூளைக்கு மண்டைக்கு வெளியே மூளை இருக்கலாம், இல்லை அனுபவங்கள்லாம் எல்லாத்துக்கும் அனுபவங்கள் எடுத்து அங்கே எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கடுகு, இந்த அருகு இருக்க இடங்கள்ல, கடுகு கோரை இருக்க இடங்கள்ல கடுகு போட்டு வளர்க்கும் பொழுது அந்த கோரையை அதை கட்டுப்படுத்திட்டு அல்லது அழிச்சு வெள்ளாமையா செய்யல, அது வெள்ளாமையா செய்யல. மற்ற பயிரோட சேர்த்து கடி கொஞ்சம் அப்படி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பகுதிகளில், அல்லது எங்கே இந்த கோரை அதிகமாக இருக்கும் அந்த பயிரோட சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துது. அது எப்படி கட்டுப்படுது, எது கட்டுப்படுது தெரியல, ஆனால் அது கட்டுப்படுத்துது. என்ன நடக்கும் அப்படின்னு அப்படி அந்த உத்தரவு போடாமல் அதுல சில பிறழ்வுகள் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நிறைய இல்ல, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மரபியல் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிற வேகம் இருக்கு இல்லையா, நிறைய முதல்ல வந்து மரபணுக்கள் அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குழுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, செல்லுக்குழுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கு. செல்லுக்குள் நடக்கிற ரசாயன மாற்றங்கள், மற்ற மாற்றங்கள் இதெல்லாம் தான் இருக்கு, அது உடலோட சேவை ஊற்றி தான் இருக்குன்னு சொல்லிருக்கோம். ஆனா இன்னைக்கு எக்கோஜெனடிக்ஸ்னு ஒன்று ஒரு புது பிரிவே வந்திருக்கு. சுற்றுச்சூழலும் நம்ம மரபணுக்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சொல்லுது. அது உடம்புக்கு உடம்பு மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. இல்லை, அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா வரவரேன், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடம்பு யூனிக்கானது. இல்லை, அது எப்படின்னா நிறைய ஃபேக்டர் இருக்கு. அதுதான் இப்போ என்ன பிரச்சனை, ஏன் தப்பிக்கிறாங்க சயின்டிஸ்ட் இதில். இப்போ ஒரு சிக்கல் வருது, இந்த ஆர்குமெண்ட் நம்ம வச்சோம்னா, கெமிக்கல் பற்றியான ஆர்குமெண்ட் வச்சோம்னா கேன்சருக்கு இதான் காரணம்னு சொன்னோம்னா அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னா, கேன்சர் வர்றதுக்கு இவர் தோழர் கேட்ட மாதிரி தான் கேட்குறாங்க. கேன்சர் வர்றதுக்கு இது காரணமா? சரத்பவார் முன்னாடி பேசினார். என்னென்னா பல காரணங்கள் இருக்குது. ஜெனடிக்கல் காரணம் கூட இருக்கலாம், மூதாதையர்கள் வழி வரலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு தவறான உணவு எடுத்துருக்கலாம், இப்படி பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது ப்ரூவன் தான். நம்ம ரசாயனங்கள் உடம்புல தங்குறதுனால கேன்சர் வர்றவங்களை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே போய் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாமல் நம்ம இந்த இடத்துல நிற்கிறது நமக்கு சேஃப். அஸ் ஒரு ஃபார்மராக ஒரு ஆர்கானிக் குரூப்பாக இருக்கிறதுனால நம்ம இதை பேசுறது சரியாக இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் கிடையாது, அதான் பெரிய ஜெனடிக்கல் இன்ஜினியர்ஸ் கிடையாது நம்ம. அதனால நம்ம அந்த அளவுக்கு போக முடியுமான்னு தெரியல.
செங்காந்த அந்த கிழங்கு வாங்குறது எதுக்குன்னா மியூட்டாஜெனிசிஸ்க்காக வாங்கலாம். மியூட்டாஜெனிசிஸ்னா என்ன? தாவரங்களுக்குள்ள மரபணு மாற்றங்கள், மரபணு பிறழ்வுகளை உருவாக்குறதுக்காக. ஆக நிறைய காரணங்கள் இருக்கும். நம்ம அதுக்குள்ள போயிட்டு அது சயின்ஸ், அது சயின்ஸ் அதை போய் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இடம் இல்லை. அது அடுத்து மரபணு மாற்றங்கள் பற்றியோ மரபணு பற்றிய சயின்ஸ் கிடையாது. ரெண்டாவது அந்த சயின்ஸுக்கான இடம் இல்லை. ரெண்டாவது அதுக்கான ஆளுங்க நாங்க இல்லை. அதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்துற அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக கேள்வி இருக்கணும்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. இதுல சில விஷயங்களை தாண்டி சில விஷயங்கள் வரும் பொழுது அதையும் விவாதம் நடத்துவதற்கு நாம கொஞ்சம் He is talking more about genetics. Let us give more importance to weeds. அந்த நியூட்ரான் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த விஷயங்கள் நடக்கும். அதான் சொன்னாங்க. டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. அதாவது தோழர் சொன்னது போல மரபியல் ரீதியா வரலாம். சாதாரணமாக என்ன நடக்குன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது அதை போய் எஃபெக்ட் பண்றது, அட்டாமிக் பாம்பு போட்டு வரலாம். ஒரு பண்றது போல செருப்பு ஒரே இடத்துல போட்டு அட்டாமிக் ஸ்டேஷன் பக்கத்துல குடி இருந்தாலும் வரலாம். அந்த இடத்துல போய் நடக்கிறது, இடுப்புல இந்த பெண்கள் பாவாடை இழுத்து நடத்தினா அந்த இடத்துல வர்றது, ஸ்மோக் பண்றது. இது இல்லாமல் தோழர் சொன்னது போல சூழலியல் சம்பந்தப்பட்ட அந்த டாக்ஸின் ஏர்கள் வர்றது. இது இல்லாமல் ஒரு ஃபேக்டர் மரபணு ரீதியா வர்றதுக்கு இந்த விஷயத்தை நாம அந்த புரிதல் அது போய் இந்த நியூக்ளியஸ் அட்டெண்ட் பண்றது டிஸ்டர்ப் பண்றதுன்றது தெரியணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் அந்த சயின்ஸ்க்குள்ள போகல. நீங்க நடத்துங்க. அப்ப இது ஒரு சயின்டிபிக்கா சீக்கிரம் பண்ணா என்ன தப்பு? நல்ல கேள்வி. மத்தவங்க ஒரே மாதிரி இருக்குமானா கிடையாது. பாதிதான் இருக்கும். அப்படின்னா மரபணு மாற்றம் பத்தி இயற்கையானது. இப்ப அது அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி சீக்கிரம் பண்றாங்க ஒரு கேள்வி. அது என்ன சொல்லணும்? இத வந்து நல்லது சொல்றவங்க அந்த பார்வையில கேக்குறாங்க. தெரியும். He knows everything else about the genetic, the politics of genetic engineering. Okay. But he is asking for others, benefit of all other people. Okay. So basically, in lot of things are happening in nature. We know very little of what is happening. Like Newton had said that I am standing in front of the sea, like suppose in sea beach in Chennai. I am standing, but the vast ocean, the Bay of Bengal is in front of me. I don't know what is there in that. I am just collecting some sand, some that shell and all those things, and I am thinking I have understood everything. But the vast ocean is in front of me, which is unexplored. This is what Isaac Newton had told. So we may know a lot of things, but still we don't know much more. The not unknown is much more than the known. Multiple times it is much more. And what are the mechanisms in nature? How mutation is happening, what is going on, how it is balancing, what is the output, what is its final objective, or is there any objective? Because a lot of people say evolution does not have a purpose. So that is beyond our comprehension. What we are doing with limited understanding, okay, because there is a mutation in nature, so I will also do it. It is not that simple. So nature looks at so many parameters which are beyond our comprehension. Even the best instruments in the world we cannot understand. There was a scientist, German scientist who got Nobel Prize, Werner Heisenberg. He talked about uncertainty principle. I am little bit going beyond weeds. This is part of the physics and all that. So uncertainty principle, he said there could be any level of instruments, the most sophisticated instrument. Now we have artificial intelligence also, but you cannot find out certain things, you cannot decipher, because it is the system itself is in that way. It says if you want to understand the position of a particle, you cannot understand its speed. If you understand its speed, you cannot understand the position. So this is built in nature. So we cannot understand everything. We should not be too proud
We should not be too arrogant to think that we have understood nature, we have conquered nature, we should dominate over nature. We are actually part of it. So we need to understand and live within it. We need to respect the level of nature with humility. What we are doing is with very limited understanding, like gene editing. What they are thinking, it is like this. This gene is there. I just cut here, I put something there. I just join. I use a scissor, I cut, and then I put a knot. So I put a knot. Now what is the problem? It is okay. But it is not like this. No, gene is not like that. It is like this, like that, like this. Now where you are cutting, what is going on, how do I know all that? Do I know? Every time science is having more and more discoveries. So Karl Popper was a scientist. He said that science, there is no final theory. It is all hypothesis until it is proved wrong. Whatever I am telling is all true as long it is not proved wrong. Tomorrow if whatever I told is proved wrong, then I have to accept it. That is what is science. Science progresses by disagreement, not by yes sir, very much, not by absolute truth. It is always questioned, challenged, tested. Once it succeeds, then it is accepted for the time being. Tomorrow it will be again challenged. So the idea is that our understanding is limited. We should understand that, and within that limit, within the precautions, we should operate. Not create Frankensteins which we cannot manage. As I said, now we are spraying weedicides. The crops are getting resistant, the weeds. Did we think about it? Did we think about cancer? Did we think about kidney problem? Did we think about Parkinson's disease when we invented these chemicals? We did not. Our short-sightedness, like that we saw. We didn't see here and there. Also the backside. No, we are looking only yield. Cancer, oh, forget about it. Soil, forget about it. Taste, forget about it. Nutrition, don't worry. So we are creating more and more problems. So we have to understand, we have to take a much bigger holistic approach and respect nature, work with nature, not against it, not dominate it, because we cannot win. Nature is vast. The universe which we know is 40 billion light years. Can we imagine 40 billion light years? 40,000 crore light years means at the speed of 3 lakh kilometers per second, the light will take 40,000 crore years to reach from one side to another. That is the known universe, and then unknown we don't know. That is the size. What we are talking of, what is we are? Nothing. Not even dust. What is even earth? So if we look at that cosmic scale, we are nowhere. And we are challenging that system. இயற்கையில வந்து பல விஷயங்கள் 40 billion light years. இயற்கையில பல விஷயங்கள் நடந்துருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சானா அப்படின்றது இல்ல. நம்ம ஜெனரலா சொல்றோம் கட்டறது கையளவு கல்லாது. அது வந்து ஐன்ஸ்டைனும் அவரோட மொழியில சொல்லியிருக்காரு போல. அதை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அப்போ இந்த விமானம் சொன்ன மாதிரி எவல்யூஷன், அந்த இது வந்து நேச்சுரலாவே மியூட்டேஷன்லாம் நடக்குது. அப்பயே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ, அது நேச்சரலா நடக்கிறது வந்து எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. நடக்குது, அதனால எந்த பெரிய விளைவுகளும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது இன்னொரு முக்கியமான கருத்து என்ன வச்சிருந்தா ஹைசன்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம நடத்துறோம்னா, ஒரு விஷயத்தை இப்படி பண்றோம்னா அதோட விளைவா இதே தான் வரும் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 100% உத்தரவாதம் இல்லை பல விஷயங்கள்ல. அப்போ ஜெனட்டிக் இது மாதிரி நமக்கு இப்ப இருக்க அறிவை வச்சு நமக்கு தெரியறதே ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப ஜெனட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து அது துல்லியமா நம்ம தெரியற அளவுக்கு நமக்கு இன்னும் சயின்ஸே வளரல. அப்ப அவர் அந்த கையில வச்சு சிம்பிளா சொன்னாரு, நம்ம வந்து ஜீன்ஸ்ன்றது ஒரு சின்ன கை மாதிரி இங்க கட் பண்றோம், இங்க ஒட்டுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லை. அதை நல்லா சொல்றது நிறைய வந்து கச்சன்னு இருக்கு. அப்ப அந்த எதை வெட்டுறோம், எதை தொடுறோம், அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயம் இருந்தாங்க. அப்போ அறிவியலை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமுமே வந்து ஃபைனலா இதுதான் இறுதி உண்மையோ இதுதான் இறுதி சரியான விஷயம் இல்லை. அது தவறுன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அதை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா வந்து இப்போ வந்து கலைப்பள்ளிகள் நம்ம கொண்டு வந்தப்போ கலைப்பள்ளிக்கு திறன் கொண்டே இருக்க கலைகள் வளரும்னு நம்ம எதிர்பார்க்கல.
இப்போ ஆனால் இயற்கையில் அப்படி என்ன இருக்குன்னா கலைக்கொல்லிகள் அடித்தாலுமே அந்த திறனோட வளரக்கூடிய கலைகள் புது கலைகள் உருவாகுது, அது இன்னும் வீரியமாக இருக்குது. அப்போ இதளவுக்கு தான் நம்மளோட அறிவு இருக்குது. மனித அறிவுக்கு எட்ட அளவுக்கு நம்மளால பார்க்கணும். முக்கியமாக இந்த நிறைய கண்டுபிடிப்புகள் அறிவியல் வந்து குறுகிய பார்வையில் இருக்குது அப்படின்றத முன்வைக்கிறாரு. அது படர்ந்த பார்வையில் நம்ம பார்க்கணும். அப்போ இயற்கையோட சண்டை போட்டு நம்மளால கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. பிரபஞ்ச அளவில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு சின்ன துகள் அளவுக்கு தான் நம்ம இருக்கும் அப்படின்றது வந்து அப்போ அதை வச்சு நம்ம ஓவரா ஆணவத்திலையும் அலங்காரத்தையும் ஆடக்கூடாது அப்படின்றது வந்து அவர் முன் வச்சிருக்காரு. ஹிமா ரைட். ஹிமாவுடைய கேள்விக்கு நான் ஒரு பதில் என்னுடைய பதிலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே சயின்டிஸ்டோட சயின்ஸ் கிரவுண்டில் ஆர்கியூ பண்ணக்கூடாது, நம்ம எத்திக்கல் கிரவுண்டில் தான் பேசணும். அப்போ தான் அது நம்ம ஜெயிக்க முடியும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணுறது சயின்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லணும். நீ பண்ணுறது மேனிப்புலேஷன், நீ வந்து கண்டாமினேட் பண்ணுற, என்னுடைய ஈக்காலஜியில் கண்டாமினேட் பண்ணுற, மாசுபடுத்துகிற, நீ மாசுபடுத்துகிற வேலையை செஞ்சுட்டு அதை சயின்ஸுன்னு சொல்கிற அப்படின்ற கிரவுண்டில் நம்ம ஆர்கியூ பண்ணால் தான் அது நிற்கும். அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து இந்த ஜீனை இதை எடுத்து மாட்டி ஒரு புது பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது? அது கேட்கணும் நம்ம. இப்போ ஹைப்ரிடைசேஷன் வேறு. இப்போ இது ஒரு அணுகுண்டை வெடிக்கிறதுக்கும் அணு உலையிலேருந்து ரேடியேட்டர் வர்றதுக்கும் இயற்கையாக நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த கிரவுண்டில் நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா அது வந்து ஜெயிக்கும்ன்றது என்னுடைய கருத்து. என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறது யார் முடிவு பண்றது? அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். எத்திக்ஸ் புரியுதுங்களா? நம்ம யாராவது எங்களுக்கு மரபணு மாற்று பிடி பருத்தி வேணும் கேட்டோமா? நாம எங்களுக்கு வந்து ஹைபிரிட் வேணும் நம்ம கேட்டு ரசாயனம் மானியம் கேட்டோம்ல. அவருடைய கருத்தை சொன்னதா அதுக்கு மதிப்பு கொடுத்து கரெக்டாக சொல்லிடுறேன். ரொம்ப சுருக்கமா ஆரம்பிச்சுதான் முடிச்சாகும், பாதி நிறுத்த முடியாது. நடந்து பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்றவங்க சயின்டிஸ்டையும் தங்களுக்குடையவா மாற்றிக்கிட்டு சயின்ஸ் மூலமாக தங்களுடைய வணிகத்தை பெற்றுக் கொள்வதற்கான பாலிடிக்ஸ் நடந்துட்டு. ஆகல பாமைனா தான் சொல்லிருந்தாரு எத்திக்ஸ், எனக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்க நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. அந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். கலைகளுக்குள்ள போராட்ட சத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற இருக்கணும். அதே போல பார்ப்பதற்கு நம்ம இது மாதிரியான ஆவணங்கள் தொகுப்பு அனுபவ தொகுப்பு மூலமா ஆய்வு செஞ்சு இதை இப்போ 17 வகையான கூட்டங்கள் இருக்குது, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுக்கு பேசுறாங்க. இந்த சத்துக்கள் இருக்கு. இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாவரத்துல இருந்து ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சித்தர் மரபுலாம் நிறைய மெட்டல் சக்தி உருவாக்குறதுக்கு. அப்போ அந்த மெட்டல் பற்றாக்குறையா இருக்கு, மினரல் பற்றாக்குறையா இருக்குன்னா இந்த தாவரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த கலையை பயன்படுத்தி இது மாதிரி பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஆய்வுகள் அனுபவங்களை நிறைய பேச முடியும். ஆய்வுகளாவோ அது அந்த தரவுகளோ உருவாக்கலாமா இருக்கா? இப்போ அதை நான் தான் அது இது முதல்ல அதை பட்டியல் பண்ணேன். தாளாங்கில் வந்தது. நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒரு ஐரோப்பாலேருந்து ஒரு மேகசின் வருது. அந்த மேகசினில் அதை கொஞ்சம் பட்டியல் போட்டிருந்தாங்க. அது தவிர நம்ம சித்த மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட சில தகவல் கிடச்சிது. அதை வச்சு தொகுத்தோம். அது ஹைப்போதிசிஸ் தான், அது ஒரு கருதுகோள் தான். இப்படி தான் இருக்குன்னு லாஜிக்காக நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இன்னும் அதை பற்றி ஆய்வு செய்யணும். அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்து லேபில் நாங்கள் ஒன்று மட்டும் பண்ணோம். சுக்கு மிளகு திப்பிலி அந்த காம்பினேஷன் பண்ணும்போது திரிகடுகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் டெஸ்ட்டுக்கு அனுப்பினப்போ மிளகில், அதாவது சுக்கில் 11 மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குன்னு ரிசல்ட் இருக்குது. அது பண்ணது இஸ்மாயில் சார் தான் பண்ணி கொடுத்தாரு. அதில் 11 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குன்னு வந்துச்சு. அப்போ அதை நீங்கள் திரிகடுக்கமாக மாற்றி கரைசலாக மாற்றி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி சரியாயிடுது. இதுதான் இது வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா நிறைய பிளாட்டில் போட்டு அதை ஸ்டடி பண்ணணும். அதை பண்ணி பார்த்தோம்னா மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அது யார் வேணும்? நமக்கு கல்லூரிகள் வேணும், பல்கலைக்கழகங்கள் உதவி செய்யணும், நம்ம விவசாயி நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சில ஐடியா கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படியும். அப்புறம் ரிசோர்ஸ் வேணும். இப்போ நீங்களும் நம்மளோட ஐயா சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு நம்ம அதை ஸ்டடி பண்ணோம்னா நமக்கு ரிசோர்ஸ் வேணும். இதெல்லாம் அதனால தான் நம்ம தனியாக ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பல்கலைக்கழகம் வேணும் கேட்ட காரணமே தான். பட் அவங்க பல்கலைக்கழகம் வந்தாலும் செய்வாங்களான்னு தெரியல. நான் ஒரு கல்லூரியில் போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஸ்டூடெண்ட் அனுப்புங்கன்னா 10,000 ரூபா கேட்குறாங்க. அவங்க நம்ம எங்கேருந்து கொடுக்குறது? எங்கள் ஸ்டூடெண்ட் அனுப்பணும்னா 10,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சி மாணவர்கள். இப்படி தான் நம்ம நிலைமை இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்முடைய அனுபவ அடிப்படையில் இதை எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் பொதுவாக நீங்கள் ஏதாவது அனுபவம் இருக்கா, உங்கள்கிட்ட ஏதாவது ஆய்வு இருக்கா, இல்லை உங்கள்கிட்ட அதை சொல்லுங்கள், நாங்கள் அதை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வரோன்றது தான் எப்பயுமே அரசாங்கத்தோட பதிலாகவே இருக்குது. எந்த கோரிக்கையும்
அப்போ நாம ஒரு அமைப்புகளா இருக்கோம், நிறைய அமைப்புகளா நிறைய விவசாயிகளோட தொடர்பு இருக்கோம். நம்மளோட விவசாயிகள் நிறைய சோதனைகள் பண்ணி பார்க்கலாம் தயாரா இருக்காங்க. நாம ஏதாவது ஒரு கூட்டம் அமைப்பா ஒரு வேலை செஞ்சு இந்த மாதிரி ஆய்வுகள் செஞ்சு இது மூலமா கிடைக்கக்கூடிய ஆய்வுகளை நம்ம ஒரு லேப் மூலமா நமக்கு தெரிஞ்ச மாதிரியான ஆய்வுகள் இருக்கு அது மாதிரி ஏதாவது செஞ்சு இதை நம்ம பப்ளிஷ் பண்ணி அப்புறம் அரசுக்கு நிர்பந்தப்படுத்துறது தான் சாத்தியமா இருக்கும் அப்படின்னு தோணுது. இது அந்த மாதிரி நம்ம செய்யலாம். தயாரா இருக்க விவசாயிகளோட செய்யலாம் கட்டாயம். So we want to tell something. Yeah, you have got a QR thing, no, in the bag. So if you scan that, inside that there is lot of presentations on weeds. So one presentation is on this, what the different weeds are indicating about the soil. There is one more presentation of how we can use different weeds for controlling other weeds. So you can go in that. நான் வந்து நம்ம பையில ரெஜிஸ்ட்ரேஷன் கிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பையில வந்து நேத்திக்கு வந்து 2 QR கோட் இருந்தா ஒரு ஸ்டெப் இருந்திருக்கும். ஒன்று வந்து அந்த குழுவில் இணையறதுக்கு, இன்னொரு வந்து அந்த டிஸ்கஷன் நோட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து எல்லா பிரசன்டேஷன் இந்த கருத்து அது எல்லாமே வந்து இருக்கு. அதுல ரெட்டினா சொன்ன சில தரவுகளும் அதுல இருக்கு அப்படின்றது வந்து அவர் சொன்னாரு. டைம் சார்ந்து ஒரே கேள்வி, கடைசி கேள்வி. ரெண்டு இடத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். டெக்னாலஜி அப்படிங்கிறது டெக்னிக் அப்படிங்கிற டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், எதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியவை, எதையெல்லாம் ஒதுக்க வேண்டியதுன்னு இருக்கும். நம்ம மனுஷ மூலம் எப்பவுமே வந்து இன்ஃபர்மேஷன் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அது நவீன காலத்துல இந்த 20 வருஷ காலத்துல நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்களை கொட்டக்கூடிய காலத்துல வாழ்ந்துருக்கிறோம். அது வந்து தகவல்களா இல்லாம குப்பைகளா போய் சேர்ந்து இருக்கு. புதுசா ஒரு தகவல் வரும் பொழுது ஆஹா அப்படியா, ஆஹா இப்படியா, அது சொன்னவர் இப்பேற்பட்டவர்கள் ஒன்று அவருக்கு ஒரு ஒளிவட்டத்தை போகக்கூடிய ஒரு காலகட்டத்தை உட்கார்ந்து. ஆக இங்கு நம்ம இயற்கை விவசாயம் எங்க நம்ம தெளிவா இருக்கோம், சிந்தனையில் எளிமைக்கு ஓட வேண்டும் தேவை. சிந்தனையில் எளிமை தேவை. அது திரும்ப கேள்வி கேட்கறது இருக்கும். ஒரு வயல்ல நுண்ணூட்ட பற்றாக்குறை இருக்கிறது, வயல் முழுவதும் இருக்கிற செடிகள் நுண்ணூட்ட பற்றாக்குறை இருக்கா, அது 1-2 இருக்கா, இப்படி அசஸ் பண்ணணும். அடுத்து அந்த இடத்துல இருக்கிறது இயற்கையை தன்னை சரி பண்ணிக்கூடிய பயிர்கள் செடிகள் வளர்க்கும் பொழுது நாம ஏன் அதுக்கு சரி பண்ணணும், அதுக்கு ஏன் முன்னிப்படுத்தணும், நான் போகணும். அடுத்த கேள்வி இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்கலையா, அதுக்கு நாம் தயாராகும். நம்ம சிந்தனை எளிமைப்படுத்திக் கொள்வதும் செயல்களை எளிமையாக்கிக் கொள்வதும் நிதானமாக இருப்பதும் இயற்கை என்ன செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம தயாராகாம ஒரு ரெடிமேட் சொல்யூஷன் உள்ள போயிட்டே இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இயற்கை விவசாயங்கிற பேர்ல இயற்கை அதிகமாகிட்டே இருக்கும். டெக்னாலஜிக்கு மாறிட்டே இருக்கும். நம்முடைய மூலம் தான் பெருசாகிட்டே இருக்கும். சௌமிக் சொன்னாரு, கடலை ஓரத்தில் நின்று இருக்கிறோம், கடலை கீழே இருக்க மட்டும் பார்த்துட்டு அந்த கடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கணக்கு இருக்கு இல்லையா, மனுஷன் மூலம் அப்படி இருக்கியா, அப்படியா மாறி போயிடுச்சு. அந்த இடத்தையும் நான் பார்த்துக்கணும். அதே சமயத்துல நம்ம விவசாயிகள் அங்கங்க அவங்க அளவுல நிறைய இடங்கள்ல புதிய புரிதல்கள்ல அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல புதுசா செஞ்சு பார்த்துருக்கிறாங்க. செஞ்சு பார்த்து அந்த இடத்துக்கு அது பொருத்தமா இருக்கு, அது சொல்லிட்டு இருக்காங்க. அவையும் நம்ம தெரிஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டா இருக்கும். அறிவு நம்ம கிட்ட இருக்கு, நம்ம அனுபவமா இருக்கு. அதை பகிர்ந்து பார்த்துக்கிட்டு வெவ்வேறு இடத்துல வேலை செய்தாலும் பார்க்க வேலை இருக்கு. அந்த வேலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். செய்யறதே மண்ணை கெடுக்கலாம். உழவில்லாத வேளாண்மை சாத்தியம். புக்காக்கோ படிச்சிட்டீங்கன்னா ஒற்றை வைக்கோ படிச்சு திரும்ப படிச்சுட்டே இருக்கு. ஆனா அங்க இருந்தது அவர் ஊருக்கு சாத்தியமாகும். வாரம் மாதிரி நம்ம ஊருக்கு அப்படி இல்லை. அப்போ நம்ம ஊருக்கு அதை செஞ்சு பார்த்து what is asking is it no till farming is possible? Yes. After that after I finish you tell. ஆக நம்ம ஊருக்கு எப்படி செய்யணும், நம்ம ஊருக்கு என்ன வகையான பயிர்களை செய்யணும், என்ன வகையான சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது நாம தான் உருவாக்கணும். நம்ம ஊருக்குங்கிறது உங்க ஊருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் நம்ம ஊருக்கு நினைச்சு நம்ம வேலை செய்யக்கூடாது. உங்க ஊருக்கு உங்க வயலுக்கு எது பொருத்தமானங்கிறத நீங்க செஞ்சு ஒரு சின்ன ஏரியா 5 சென்ட்லயோ 10 சென்ட்லயோ ஒரு வருஷம் கவர் கலப்போட இருக்கிற மாதிரியே 2 பயிரோ 1 பயிரோ போட்டு எடுக்கிற மாதிரி, அல்லது 3 பயிர் போட்டு இருக்கிற மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. புக்காக்கோ போன மாதிரி ஒரு நீண்ட பயணம், சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நாம் பண்ணும்பொழுது நோ டில்லிங் ஃபார்மிங் ஈஸி. ஆனா நீங்க அமெரிக்காவில் சொல்லக்கூடிய நோ டில்லிங் ஃபார்மிங் வேற விதம்.
அது வேற விதம். அவன் மானாவாரி காட்டுக்காரன் சும்மா போட்டு அரிசி போய் அப்படிங்கிறத நாம புக்காக்கா சொல்லக்கூடிய உழவுலா வேளாண் என்பது சாத்தியம் செஞ்சுட்டு இருக்காங்க. Is happening in northeastern India and parts of central India where Adivasi communities, they are cultivating multi crops on the hill slopes. They don't plow the land, they dibble the seeds and they broadcast the seeds in a land which is never plowed. And this is happening not in 1 or 2 hectares, this is happening in millions of hectares in square kilometers. And lakhs of farmers are doing it. If you want to see, you should go to parts of central India or northeastern India. You can see this technique. And apart from that, if you want to grow vegetables in small area, then you can create beds and you can plant the seeds directly there or the saplings, and it doesn't need any tilling. So these things are possible, but we have to. And I also would like to say, there is a farm in Madhya Pradesh who have cultivated wheat without any tillage. And in Bihar also this year they demonstrated with 100 farmers no till wheat. So it is possible and it is being done, and ancient ways for thousands of years it's been done by the Adivasi communities in northeast and central India for thousands of years across millions of hectares by lakhs of farmers. ரொம்ப சுருக்கமா பல இடங்கள் இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். முக்கியமா மத்திய பகுதி, இந்தியாவோட மத்திய பகுதியிலையும் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியிலேயுமே நிறைய நடக்குது. பல பழங்குடி விவசாயம் நிறைய பேர் பண்றாங்க. அது அந்த மவுண்டன் அந்த ஹில் ஏரியாஸ் பக்கத்துல மலைகளுக்கு ஓரமா அப்படியே வந்து விதை தூவுறது மூலியமாவும் விதை நடுறது மூலியமாவும் பண்றாங்க. ஸோ அதை நம்ம அங்கே போய் பார்த்தா பீகார்ல நூற்றுக்கணக்கான விவசாயம் பண்றாங்க. மத்திய பிரதேசத்துல ஒரு விவசாயி கோதுமையே வந்து உழவு இல்லாம போட்டிருக்காரு அப்படின்றது. இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெரைட்டி குதிரைவாளி இருக்குது. அந்த குதிரைவாளியை நீங்கள் விதைச்சிங்கன்னா களை எடுக்க வேண்டியதில்லை, போட்டுட்டு நீங்கள் அறுவடை பண்ணலாம். எங்கள் பகுதியில் உண்டு. அது ஒரு பர்டிகுலர் வெரைட்டி, அந்த குதிரைவாளி சட குதிரைவாளிமாங்க. இது களை எடுக்க வேண்டியதில்லை, அதுவே களையை மீறி வந்துடும். அதில் பக்கோக்காவுடைய அடிப்படை நுட்பம் என்ன அப்படின்னா, நானும் எனது பூச்சி நண்பர்களும் சேர்ந்து இந்த கோல்டன் ரைஸ் அந்த விதையை கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவார். என்னென்னா அந்த நெல்லை வந்து அவர் ட்ரெயின் பண்ணியிருப்பார். களையை போட்டு மேலே வர அளவுக்கு மீண்டும் மீண்டும் போட்டு அதை தயார்படுத்தியிருப்பார். நீங்கள் எல்லாமே இப்போ நெல்லாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், காட்டில் இருக்கும்போது களையோட தானே சேர்ந்துருந்துருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டொமஸ்டிகேட் பண்ணுறோம், அதாவது பழக்கி வந்து அதை வந்து வீக்கனாக்குறோம். இப்போ எப்படி நரிக்குறை விட்டு பிள்ளையும் கான்வென்ட்டில் படிக்கிற பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது வெயிலில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பிள்ளைய விட்டிங்கன்னா மயங்கி கிளை விழுந்துடும். அது மாதிரி தான் களையோட போட்டி போட முடியலை. நம்ம இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த ஹைப்ரிட் விதையினாலேயோ அல்லது நாம் சொல்லக்கூடிய இந்த விதையினாலேயோ போட்டி போட முடியலை. அப்போ சரியான ஒரு விதையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா களையை போட்டு மேலே வந்துடும், களை உட்காந்துரும் கீழே. அதுதான் அதோட நுட்பம். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டுபிடிச்சிடலாம்.